10ஆம் வகுப்பு வரலாறு. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். கற்றலின் நோக்கங்கள். தமிழ்நாட்டில் காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள். கல்வியின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களின் பங்களிப்பு. தமிழ்நாட்டில் காங்கிரசின் அரசியலுக்கு நீதி கட்சியின் சவால். தமிழ்நாட்டின் காங்கிரசின் போர்க்குணமிக்க வெகு மக்கள் இயக்கங்கள். அறிமுகம். காலனிய ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்ந்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயன்ற ஆங்கிலேயரின் முயற்சிகளை எதிர்த்தனர். பாளையக்காரர்களின் தோல்விக்கு பின்னரும் கூட 1806இல் வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஓர் எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர். அப்புரட்சி தென்னிந்தியாவின் பல இராணுவ முகாம்களிலும் எதிரொலித்தது. மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாகும். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டுமல்லாமல் தீங்கினை விளைவிக்கும் சாதி முறை ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்குமான போராட்டமாகவும் அமைந்தது. இப்பாடத்தில் தமிழ்நாட்டின் வெவ்வேறு கருத்தியல்களை பின்பற்றிய தேசியவாதிகள் வகித்த பாத்திரத்தை நாம் அறிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் தொடக்ககால தேசிய அதிர்வுகள். சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. இவ்வமைப்பு 1852இல் கஜுலு லட்சுமிநரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தோர்களாலும் நிறுவப்பெற்றது. இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கியிருந்தது. மேலும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தனர். மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு MNA நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும். இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது. அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் இவ்வமைப்பு 1862க்கு பின்னர் செயலிழந்து இல்லாமல் ஆனது. தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள். தி இந்து மற்றும் சுதேசமித்ரன். டி. முத்துசாமி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877இல் நியமிக்கப்பட்டது. சென்னை மாநகரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு இந்திய நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தன. எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து பத்திரிகைகளும் ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை கல்வி கற்ற இளைஞர்கள் உணர்ந்தனர். இது குறித்து இந்தியர்களின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை என்பது உணரப்பட்டது. ஜி. சுப்பிரமணியம், M. வீரராகச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 ஆகியோர் இணைந்து 1878இல் தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினர். மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியானது. ஜி. சுப்பிரமணியம் 1891இல் சுதேசமித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழையும் தொடங்கினார். 1899இல் அவ்விதழ் நாளிதழாக மாறியது. இந்தியன் பேட்ரியட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு ஊக்கமளித்தது. சென்னை மகாஜன சபை. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவக்கப்பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும். 1884 மே 16இல் M. வீரராகவச்சாரி, பி. ஆனந்தசார்லு, பி. ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட இவ்வமைப்பின் முதல் தலைவராக பி. ரங்கையா பொறுப்பேற்றார். இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி. ஆனந்தசார்லு இதன் செயல்பாடுகளில் பங்காற்றினார். அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறைக்கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுவது, வரிகளை குறைப்பது, இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது ஆகியன இவ்வமைப்பின் கோரிக்கைகளாகும். இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1885இல் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கைகளாயின. மிதவாத கட்டம். சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டனர். அவ்வாறான ஒரு கூட்டம் 1884 டிசம்பரில் அடையாறு எனும் இடத்தில் உள்ள பிரம்மஞான சபையில் கூடியது. தாதாபாய் நவ்ரோஜி, KT தெலாங், சுதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலிருந்து ஜி. சுப்பிரமணியம், பி. ரங்கையா, பி. ஆனந்தசார்லு போன்றோரும்
இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தோர் ஆவர். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது மாநாடு 1886 கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜின் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரசின் மூன்றாவது மாநாடு பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் 1887 சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற மக்கீஸ் தோட்டத்தில் மக்கீஸ் கார்டனில் நடைபெற்றது. கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகளில் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதிகளையும் கடற்கரை மாவட்டங்கள் மற்றும் ராயலசீமா கர்நாடகாவையும் பெங்களூரு பெல்லாரி தெற்கு கனரா கேரளாவையும் மலபார் மற்றும் ஒடிசாவின் கஞ்சம் சில பகுதியையும் உள்ளடக்கியதாக இருந்தது. தமிழ்நாட்டின் முக்கிய தொடக்ககால மிதவாத தேசியவாதிகள். தொடக்ககால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அறை கூட்டங்கள் நடத்துவதும் பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் அவர்களின் செயல்பாடுகளாக இருந்தன. வங்க பிரிவினையின் போது திலகரும் ஏனைய தலைவர்களும் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொது கூட்டங்களை நடத்தியதாலும் மக்களை ஈடுபட செய்வதற்கான வட்டார மொழியை பயன்படுத்தியதாலும் தொடக்ககால தேசியவாதிகள் மிதவாதிகள் என அழைக்கப்பட்டலாயினர். சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாடு மிதவாத தலைவர்கள் வி.எஸ். சீனிவாசனார், பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ் மற்றும் எஸ். சுப்பிரமணியனார் ஆகியோர் ஆவர். சுதேசி இயக்கம். வங்கப் பிரிவினை 1905 சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்று விடுதலை போராட்டத்தின் போக்கை மாற்றியமைத்தது. இந்தியாவின் பல பகுதிகளில், குறிப்பாக வங்காளம், பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றினர். கொல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்களை ஊக்குவித்தல், அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல், தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டின் எதிர்வினை. வ.உ.சி., வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுதேந்திரநாத் ஆர்யா ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்களாவர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களில் நடத்தப்பட்டன. மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழ் பயன்படுத்தப்பட்டது. மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானவை ஆகும். சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின. சுதேசமித்திரன், இந்தியா ஆகிய இரண்டும் முக்கிய இதழ்களாகும். தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தன. சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெரும் அளவில் பங்கேற்றனர். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். சுதேசியை செயல்படுத்துவதில் மேற்கொள்ளப்பட்ட துணிகரமான நடவடிக்கைகளில் ஒன்று யாதெனில் தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனால் தொடங்கப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனமாகும். இவர் காளியா மற்றும் லாவோ எனும் இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே ஓட்டினார். திருநெல்வேலி எழுச்சி. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு நின்றனர். இவர் 1908 ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார். இந்நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்தில் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக வ.உ.சியும் சிவாவும் கைது செய்யப்பட்டனர். தலைவர்கள் இருவரும் அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டனர். தொடக்கத்தில் வ.உ.சிக்கு கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. மக்கள் செல்வாக்கு பெற்ற இவ்விரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி பரவியதில் திருநெல்வேலியில் கலகம் வெடித்தது. காவல் நிலைய, நீதிமன்ற, நகராட்சி அலுவலக கட்டடங்கள் தீக்கரையாக்கப்பட்டன. காவலர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர். சிறையில் வ.உ.சி. கடுமையாக நடத்தப்பட்டதோடு செக்கிழுக்க வைக்கப்பட்டார். சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். பாரதியின் முன்னுதாரணத்தை அரவிந்த் கோஷ், வி.வி. சுப்பிரமணியர் போன்ற தேசியவாதிகளும் பின்பற்றினர். தமிழ்நாட்டில் புரட்சிகர தேசியவாதிகளின் செயல்பாடுகள். புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடம் ஆயிற்று. தமிழ்நாட்டை சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்திலும் பாரிஸிலும் வழங்கப்பெற்றது. அவர்களில் முக்கியமானவர்கள் M.P.T. ஆச்சாரியா, வி.வி. சுப்பிரமணியனார் மற்றும் T.S.S. ராஜன் ஆகியோர் ஆவர். அவர்கள் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர். புரட்சிவாத செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகியன பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன. ஆஸ்கொலை. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் எனும் இரகசிய அமைப்பை உருவாக்கினர். ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதே இவ்வமைப்பின் நோக்கமாகும். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் இவ்வமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார். அவர் 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் W.D.E. ஆஸ் என்பவரை மணியாட்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்றார். அதன் பின்னர் தன்னைத்தானே சுட்டு கொன்றார். அன்னி-பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும். தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில் மிதவாத தேசியவாதிகள் சில அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் என நம்பினர். இருந்தபோதிலும் மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் பொறுப்பாட்சியை வழங்கவில்லை என்பதால் அவர்கள் மனச்சோர்வடைந்தனர். இவ்வாறு தேசிய இயக்கம் தளர்வுற்று இருந்த நிலையில் பிரம்மஞான சபையின் தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி-பெசன்ட் அயர்லாந்தின் தன்னாட்சி அமைப்புகளை
அடியொற்றி தன்னாட்சி இயக்கத்தை முன்மொழிந்தார். 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஹோம் ரூல் லீக் தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார். இச்செயல் திட்டத்தில் GS அருண்டேல், BP வாடியா மற்றும் CP ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணை நின்றனர். இவர்கள் கோரிய தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவிற்கான விசுவாசத்தையே கொண்டிருந்ததாக அமைந்தது. தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்கான அன்னி பெசன்ட், நியூ இந்தியா, காமன்வீல் எனும் 2 செய்தித்தாள்களை தொடங்கினார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறினார் அன்னி பெசன்ட். 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா ஒரு தேசியம், இந்தியா எ நேஷன் எனும் 2 புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த கொண்டு பிரசுரத்தையும் எழுதினார். பிராமணர் அல்லோதார் இயக்கமும் காங்கிரசுக்கு சவாலும். தென்னிந்திய நில உரிமை சங்கம். பிராமணம் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டி கொண்டனர். 1912 சென்னை திராவிடர் கழகம், மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. அதன் செயலராக நடேசனார் செயலூக்கமிக்க வகையில் பங்காற்றினார். 1916 ஜூன் மாதத்தில் அவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். 1916 நவம்பர் 20 பி. தியாகராயர், டாக்டர் PM TM நாயர், நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதோர் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடினர். பிராமணம் அல்லாதோரின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILF எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. நீதிக்கட்சி அமைச்சரவை. 1920 நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 நீதிக்கட்சி வெற்றி பெற்றது. நீதிக்கட்சியின் சுப்பராயலு முதலாவது முதலமைச்சர் ஆனார். 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதிக்கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார். அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். ரவுலட் சட்டம். ஆங்கில அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவரின் பெயர் சர் சிட்னி ரவுலட் ஆவார். எனவே இச்சட்டம் பரவலாக ரவுலட் சட்டம் என அறியப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். இதை கண்டு இந்தியர்கள் திகிலடைந்தனர். மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். ரவுலட் சத்தியாகிரகம். 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலைநிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சென்னை நகரின் பல பகுதிகளிலிருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமானது. அந்நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில் வி. கல்யாணசுந்தரம், திருவிக, BP வாடியா, வஉசி ஆகியோர் உரையாற்றினர். தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றதே இவ்வியக்கத்தின் முக்கிய அம்சமாகும். ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார். செங்கன்னூரில் இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பூ துரை என அன்புடன் அழைத்தனர். கிலாபத் இயக்கம். ஜாலியன்வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதோடல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதியும் வழங்கப்பட்டன. முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியின் கலிபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. கலிபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுக்கி இருந்த முஸ்லிம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர். தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதை போன்ற ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடத்தப்பட்டது. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. ராஜாஜியும் ஈவேரா ராமசாமியும் பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்டார் தலைமையேற்று நடத்தினர். முஸ்லிம் லீகின் சென்னை கிளையை நிறுவிய யாக்கூப் ஹாசன் என்பாருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அனைவரும் இணைந்து செயல்பட்டனர். வரிகோடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தஞ்சாவூரில் வரிகோடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டன. பல பகுதிகளில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. அவற்றில் பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டங்களே. 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.
1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்டது. காவல்துறையின் அடக்குமுறையில் 2 கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் என பிரிந்தது. மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் செல்ல விரும்பினர். ராஜாஜியுடன் காந்தியை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். கஸ்தூரி ரங்கர், M.A. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது எனும் கருத்தை முன்வைத்தார். இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரசுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோத்திலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. தமிழ்நாட்டில் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றனர். சுப்பராயன் அமைச்சரவை. 1926 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். இருந்தபோதிலும் காங்கிரசின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. மாறாக அவர்கள் சுயேட்சை வேட்பாளரான பி. சுப்பராயனுக்கு அமைச்சரவை அமைக்க உதவினர். 1930 நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. அக்கட்சி தொடர்ந்து 1937 வரை ஆட்சி செய்தது. சைமன் குழுவை புறக்கணித்தல். 1919 ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம் பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்தியது. ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. சென்னையில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. நீல் சிலை அகற்றும் போராட்டம். 1927 ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்றழைக்கப்படும் சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். இதை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சட்ட மறுப்பு இயக்கம். பூரண சுயராஜ்யத்தை நோக்கி. 1927 இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது. 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம், முழு சுயராஜ்யம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 1930 ஜனவரி 26 ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார். வேதராணியம் உப்பு சத்தியாகிரகம். காந்தியடிகள் முன்வைத்த கோரிக்கைகளை வைஸ்ராய் ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்து அவர் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் ஒன்றினை ஏற்பாடு செய்து தலைமையேற்று வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றார். தங்களாலான முன்வந்த 1000 தொண்டர்களில் 100 தொண்டர்கள் மட்டுமே அணிவகுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை சென்றடைந்தது. இவ்வணிவகுப்புக்கென்றே கத்தியின்றி அட்டமின்றி உத்தமன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வு எனும் சிறப்பு பாடலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் புனைந்திருந்தார். காவல்துறையின் கொடூரமான நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல் அணிவகுத்து சென்ற சத்தியாகிரகிகளுக்கு பயணித்த பாதையெங்கும் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், சி. சாமிநாதன் மற்றும் கே. சந்தானம் ஆகியோர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற ஏனைய முக்கிய தலைவர்கள் ஆவர். இதான் உப்பு சத்தியாகிரக நினைவு சின்னம் வேதாரண்யம். தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி. பிரகாசம், கே. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரகிகள் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர். ஆனால் அவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிகழ்வு சென்னையில் கடையடைப்பிற்கு வழிகோலியது. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. 3 மணி நேரம் நடைபெற்ற இம்மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்தனர். ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். மாகாணம் முழுவதிலும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். பெண்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார். இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியது. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாசியம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார். திருப்பூர் குமரனின் வீரமரணம். 1932 ஜனவரி 11 திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடிச் சென்ற ஊர்வலத்தினர் காவல்துறையினரால் இரக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டனர். பரவலாக திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் OKSR குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார். ஆகையால் இவர் கொடிகாத்த குமரன் என புகழப்படுகிறார். திருப்பூர் குமரன். முதல் காங்கிரஸ் அமைச்சரவை.
1937ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. நீதி கட்சி படுதோல்வி அடைந்தது. தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்ற வெற்றியானது மக்களிடையே அது பெற்றிருந்த செல்வாக்கை சுட்டிக்காட்டியது. சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவை கலந்தாலோசிக்காமல் ஆங்கிலேய அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டம். பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாகும். தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்க ஆரிய வட இந்தியர்களால் சுமத்தப்பட்ட ஏற்பாடாக இது கருதப்பட்டதால் மக்களிடையே பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிராக ஈவேரா மிகப்பெரிய பரப்புரையை மேற்கொண்டார். அவர் இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தினார். உறுதியான செயல்பாட்டிற்கான திட்டத்தை இம்மாநாடு வடிவமைத்தது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பும் முஸ்லீம் லீகும் ஆதரவளித்தன. தாளமுத்து மற்றும் நடராஜன் எனும் 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் சிறையில் மரணம் அடைந்தனர். திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது. பெரியார் உட்பட 1200 போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் அரசு பதவி விலகியதைத் தொடர்ந்து நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் என்பதை நீக்கினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 8இல் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என முழக்கத்தை வழங்கினார். ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள் இரவில் கைது செய்யப்பட்டனர். ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களின் பெயர் பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கைது செய்ததை பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த காமராசர் கவனித்தார். காவல்துறையினரின் கண்களில் படாமல் அரக்கோணத்திலேயே இறங்கிவிட்டார். பின்னர் அவர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மக்களை திரட்டும் பணியில் மேற்கொண்டார். தீராத மக்கள் இயக்கம். இவ்வியக்கத்தில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாட்டிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி மற்றும் மின்சார டிராம் போக்குவரத்து போன்ற இடங்களில் பெரும் அளவிலான தொழிலாளர் போராட்டங்கள் நடைபெற்றன. பெரும் எண்ணிக்கையில் ஆண்களும் பெண்களும் இந்திய தேசிய இராணுவத்தில் ஐஎன்ஏவில் சேர்ந்தனர். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இரக்கமற்ற முறையில் வன்முறை மூலம் ஒடுக்கப்பட்டது. ராயல் இந்திய கடற்படை புரட்சியும் இங்கிலாந்தில் புதியதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி அரசு தொடங்கிய பேச்சு வார்த்தைகளுக்கும் இந்திய விடுதலைக்கு வழி கோலின. சோகம் யாதெனில் நாடு இந்தியா பாகிஸ்தான் என 2ஆக பிரிக்கப்பட்டதுதான். அது குறித்து 8ஆம் பாடத்தில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. பாடச் சுருக்கம். தமிழ்நாட்டில் தேசியவாதம் வளர்வதற்கு சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மாகாஜன சபை, தேசியவாத பத்திரிகைகள் ஆகியவற்றின் பங்களிப்புகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்திய தேசிய இயக்கத்தின் சுதேசி இயக்க கட்டம் பற்றி குறிப்பாக வ.உ.சி. சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் வகித்த பாத்திரம் குறித்தும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஒத்துழையாமை இயக்கம், காங்கிரஸோடு ஈவேராவின் முரண்பாடுகள், தேசிய அளவில் சுயராஜ்ய கட்சியின் தோற்றம், தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றம் ஆகியவை கூர்ந்தாராயப்பட்டுள்ளன. சைமன் குழுவின் மீதும் வட்டமேஜை மாநாடுகளின் மீதும் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு பங்கேற்றது ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி நடைபெற்ற தேர்தல்களும் சென்னையில் ராஜாஜியின் தலைமையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டதும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. கலைச்சொற்கள்.